ஹாய், வெல்கம் டு மை சேனல். அட்வான்ஸ் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே. நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். இன்றைக்கி நம்ம தாபா ஸ்டைல் பன்னீர் மட்டர் மசாலா பார்க்க போகிறோம். அதுக்கு 3 பெரிய வெங்காயம், 3 தக்காளி, 15 பல் முந்திரி, பட்டாணி, பன்னீரை, இதில் பட்டை, லவங்கம், கல்பாசி, ஏலக்காய்லாம் போட்டு வச்சுருக்கேன். 10 பல் பூண்டு, ஒரு அங்குலம் இஞ்சி, மஞ்சத்தூள், உப்பு, காரத்துக்கு வெறும் மிளகாய், தனியாத்தூள், சீரகத்தூள். நான் சமைச்சிக்கிட்டே எவ்வளோ எண்ணெய் போடணும்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன். வாங்க எப்படி பண்ணது பார்க்கலாமா. கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இது கூட நம்ம வெட்டி வச்சுருந்த வெங்காயம் 1க்கு 2 தான் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன்னா இது மிக்சியில் போட்டு அரைக்கணும். அதனால தான் நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்குங்க. இப்போது இந்த இஞ்சி பூண்டெல்லாம் சேர்த்து இதில் போட்டுடுங்க. முந்திரி பருப்பு, தக்காளி, இது கூட கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கோங்க. சீக்கிரம் வதங்கிடும். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. ஆஃப் பண்ணிடுங்க. ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு கிரேவி ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆறட்டும். இது 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டர் போட்டுக்கோங்க. பட்டர் போட்டோன்னே இந்த மசாலாலாம் போட்டுக்கலாம். பட்டை, பிரிஞ்சி இலை, ஸ்டார் மொக்கு இதெல்லாமே போட்டுக்கோங்க. அடுப்பு குறைச்சே வச்சுக்கோங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு மிளகாத்தூள் போடலாம். இப்போது 1 ஸ்பூன் மிளகாத்தூள், தனியாத்தூள் 1 ஸ்பூன், சீரகத்தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா தூள் லாஸ்ட்டில் போட்டுக்கலாம். நான் அது சொல்ல மறந்து இருக்கேன். கொஞ்சமாக மஞ்சள், இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுவோம். ஓரளவுக்கு ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த விழுது கொட்டிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதில் தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா இது பண்ணிக்கோங்க. கிளறி விட்டுக்கோங்க. உப்பு கொஞ்சமாக இதுக்கு போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. பாருங்கள், கொதி வந்துடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம அடுப்பை குறைச்சிட்டு இந்த பட்டாணி பன்னீர் போட்டுக்கலாம்.
கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம கரம் மசாலாவும் கஸ்தூரி மெத்தியும் போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கரம் மசாலா போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, கஸ்தூரி மெத்தி, அதுதான் இது போட்டு கொஞ்ச நேரம் அப்படியே கொதிக்க விடுங்க. தட்டை போட்டு மூட்டி கொதிக்க விடுங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்கலாம். திறந்து பார்க்கலாமா? சூப்பருங்க, ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். இந்த சேனலை பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகெயின் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.